இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று பார்க்க போகிறோம். சங்கீதம் 37:7 கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கே காத்திரு. இன்னைக்கு எத்தனை ஜனங்களுக்கு உலக காரியத்துல நம்ம காத்திருந்து ஏமாந்து போகிறோம். ஆனா வேத வார்த்தை அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு ஞானத்தை கொடுக்கிறது. நம்மளை வெட்கப்படாதபடி தேவனுடைய வார்த்தை நம்மளை நடத்தும். ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துக்கு நம்ம காத்திருக்கும் பொழுது நம்ம எந்த விஷயத்துல நம்ம வெட்கப்பட தேவன் விடமாட்டார். அநேக தேவைகளுக்கு காத்திருக்கலாம். அநேக குறிப்புகளை நீங்கள் வைத்துக் கொண்டு இதெல்லாம் நான் எப்படி செய்வேன் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, எதை குறித்து கவலைப்படாதீங்க. எல்லாம் தாமதிச்சாலும் ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே நான் ஆசைப்பட்டது கிடைக்கல, ஏசப்பா உமக்கு நன்றி, என்ன நடந்தாலும் ஏது வந்தாலும் நான் உமக்காக காத்திருக்கிறேன் ஏசப்பா, என்ன நீங்க பலப்படுத்துவீங்க, என்ன நீ தாங்குவீங்க, என் காத்திருப்புக்கு ஒரு சந்தோஷத்தை நீங்க காண செய்வீங்கப்பா. வேலைக்காக காத்திருக்கிறேன், என் பிள்ளைக்கு ஒரு திருமணத்திற்காக காத்திருக்கிறேன், என்னுடைய கடன் பிரச்சனையிலிருந்து எப்போ விடுதலை கிடைக்கும், என்னுடைய வியாதியிலிருந்து எப்பொழுது விடுதலை கிடைக்கும் என்று அநேக குறிப்புகளை குறித்து நீங்க காத்திருக்கிற தேவன் மேல விசுவாசித்து வாழ்ந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிக்க இயேசு வல்லவராயிருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்து ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். அவருக்கு காத்திருப்பது நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. ஏசப்பா உங்களை உயர்த்துவார், நன்மை செய்வார், அதிசயம் செய்வார். விசுவாசிங்க. நாம் செபிக்கலாம். நேசிக்கிற பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவேப்பா. கர்த்தருக்கே காத்திரு என்று அப்பா உம்முடைய பிள்ளைகளை இன்னும் நீங்க திடப்படுத்தி தைரியத்தை கொடுத்து ஆசீர்வதித்து பலப்படுத்தினதற்காய் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே ராஜா. இதை பார்த்து கேட்டுக்கொண்டப்பா விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையில எதற்கெல்லாம் காத்திருக்கிறார்களோ, ஒருவேளை திருமண காரியம், வேலைக்காக, ஆண்டவரே குழந்தை பாக்கியத்திற்காக அநேக காரியங்கள் இருக்கலாம். ஆண்டவரே சப்பா எல்லாவற்றையும் உம்முடைய நாமத்தின் நிமித்தமா ஆண்டவரை காத்திருக்கும் பொழுது உம்முடைய பிள்ளைகளை உயர்ந்த அடைக்கலத்துல வைத்து நீங்கள் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறீங்கப்பா. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நம்பி காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் உம்முடைய கிருபை தங்கட்டும், உம்முடைய ஆசீர்வாதம் தங்கட்டும். காத்திருக்கிற எல்லா நன்மையும் கிருபையும் உம்முடைய பிள்ளைகளை எப்பொழுதும் தொடரட்டும் ஆண்டவரே ராஜா. உம்மை நம்பி காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மீண்டும் மீண்டும் உடைய கரத்தில் ஒப்பு கேட்டுக்கிறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ராஜா. எல்லா நன்மை கிருபையும் தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இப்படியா காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரத்தில் ஒப்பு கேட்டுக்கிறேன். எல்லா நன்மையும் தொடர செய்தற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதி கன மகிமை உமக்கு இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு காத்திருங்க. கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். ஜீசஸ் வித் யூ. ஜீசஸ் லவ்ஸ் யூ. God bless you.